ஆபிரகாமுக்கு 99 வயதான போது தேவன் அவருக்கு தோன்றி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். உன்னுடன் நான் உடன்படிக்கை செய்கிறேன். இனி உன் பெயர் ஆப்ராம் அல்ல, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவதால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். தேவன் தொடர்ந்து, உன் மனைவி சாராயையும் ஆசீர்வதிப்பேன். இனி அவள் பெயர் சாராள். அவளுக்கு ஒரு மகனை தருவேன், அவள் ஜாதிகளின் தாயாவாள் என்றார். 100 வயது ஆபிரகாம் வியப்பால் சிரிக்கிறார். ஆனால் தேவன், உன் மனைவி சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்று வாக்களிக்கிறார். தேவன் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனத்தை நியமிக்கிறார். இது ஆபிரகாமின் சந்ததிக்கும் தேவனுக்கும் இடையிலான நித்திய அடையாளமானது. அன்றைய தினமே ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைப்படியே செய்தார். விசுவாசத்தின் மூலம் ஒரு புதிய தேசத்தின் வரலாறு அங்கே பிறந்தது.